நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது அன்பளிப்பா காலைல வாங்கிக்கிற போங்க பேசுவோம் குடிக்காதே கானத்தை கேட்கறதுக்குள்ள 2 வருஷமா நாங்க பட்ட வாடு அருமையான விஷயம். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? அச்சம் என்பது மதமயடா மடமயடா ஆதிரும் சாமி ஊரிரும் சாமி நாயகம் காமதி கடமையடா நாயகம் காமதி கடமையடா அச்சம் என்பது மடமயடா கனகவிடையை மொழிகளே கல்லினை
அடங்காத குதிரை கூட அடக்கினால் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் நகுடன். அடங்காத குதிரையை கூட அடக்குறதே நான் அப்படின்னு நகுலன் தான் மகாபாரதத்திலே. நகுலன் சகாதேவன். அதே போல வாழ்வீச்சிலை சிறந்தவன் யார் அப்படின்னு கேட்டா அவர் தான் வாழ்வீச்சிலை சிறந்தவர் நம்பியார். அது எம்ஜிஆருக்கு இல்லைல்ல அவரு. ஆமா, நான் சொல்றது மகாபாரதத்திலே சகாதேவன். சரி, வாழ்வீச்சிலே சகாதேவன் மாதிரி சண்டை போறதுக்கு எவ்வளவு கிடையாது, முடியாது. அதே போல மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை போல வாழ்வீச்சில யாரும் சண்டை விட முடியாது. அந்த மாதிரி காட்சிக்கு எப்படி நாரணனோ, வீணைக்கு எப்படி கதை வாணியோ, சொல்லுக்கு அகத்தியன், அகத்தியன் பிள்ளுக்கு விதூரன், ஆசைக்கு நீ, உன் அறிவுக்கு நீங்க, சோற்றுக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணிய புடிச்சுட்டு ஊருக்கு போயிருவோம். சுப்பிரமணிய அருளால ஊருக்கு போய் முருகா முருகா என்று நாங்கள் அவன் அருளை நாடி சென்றதுனால எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. ராஜா சுவாமி, உங்களை பார்த்ததுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த நீங்க முடியாம இருந்து இறைவன் அருளால நலமெற்று வந்தவன முதல் ஆளக எப்பேற்பட்ட நடிகனுக்கு கிடைக்கல. உங்க கூட நடிக்கிற எனக்கு வாய்ப்பு குன்றக்குடியில கிடைச்சிருச்சு, சண்முகநாதன் ஆலயத்திலே. அதுதான் அங்கே சண்முகநாதன். அந்த ஒரு பெருமை எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாதிரி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்ல தெரியுமா? ஏன் சொல்லுங்க சாமி. சில பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, இப்ப மகாபாரதத்துல துரியோதனன் இல்லைன்னா பொல்லாதவனா பாண்டவர்களுக்கு இருந்தாலும் இருந்தா அவனுடைய தாய்க்கு அவன் என்னைக்கும் பிள்ளை தானே. ஆமா ஆமா, தாய்க்கு நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைங்கிற பேரும் கிடையாது. எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அவன் சரக்கு வாங்கி சாப்பிடுவதும் அவன் எது சைடு சாப்பிடுவதும் அவன் நண்பன் வளர்ப்பதில்லை. உன்னை தக்க மண்டிய போது அதான் கருணைன்னு சொன்னா ஊர் உலகத்துக்கு என் நண்பன் கொள்ளாதவன் பேர் எடுத்தாலும் அவங்கிட்டையும் நல்ல குணம் இருக்கும். அம்மா ஆமா, அறுது அறுது மானிட்டரை பிறப்பது அறுது, அந்த மானிட்டரை கிடைக்காவிட்டால் எம்சி வாங்கி சாப்பிடும்போது அதை விட அறுது சாப்பிடு. அதை காட்டில் அறுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளை காண்பது அரிது. அதனாலதான் மனுஷன் ஒழுக்க விழுப்பதாதான் ஒழுக்க உயிர்ந்து முடிச்சு ஓப்பப்படுத்திருக்காரு. அதனாலதான் சொன்னா அதே ஒழுக்கத்தினித்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுன்னா தத்தி தாது நூறு தத்தி தத்தி தத்தியில போட்டு துருத்தி சும்மா துருத்தி இருக்காங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி செதவன முத்துக்கொரு வித்து குருவல கிடபோதும் சச்சி இடவங்க சரணபோட சித்தரிசங்கர் வேலை கடகட கடவுள கடுக்காட்டி சும்மா ராஜா புல்கா இருக்காங்க. என்ன வச்சது என்ன சாமி இங்க அவர்கள் சுமிச்சை தாக்க முடியல. திருப்புகழை பாட பாட பாய்மான எதிர்ப்புகளை முருகாவும் வேத்தெடுக்கும், என் எதிர்ப்புகளை முருகாவும் வேத்தெடுக்கும், சந்தனத்தை உருவெடுத்ததால் சரவணானவள், சரவணத்தை உருவெடுத்ததால் வேலனானவன், கந்தன் என்ற பேரெடுத்ததால் கருணையானவன், கந்தன் பேரெடுத்ததால் கருணையானவன், அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன், என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத பெருமையுள்ளவள், இன்னல் பற்றி எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களையும் இதயங்களையும் பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவது. எல்லா சாமியும் நம்ம சாமி. ஆமா, யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி எல்லா மார்க்கமும் ஒரே மார்க்கத்தை தான் நாடுகின்றன. இந்த சாமிக்கு பாட்டு அந்த சாமிக்கு பாட்டு ஒரே. ஆமா, அந்த கேட்டா நீங்க கொடுக்கும் போது நம்மளுக்கு தோணுது பாருங்க. ஆமா, கண்டிப்பா அல்லல் பாட்டும் மாந்தர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையடைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்புனோடு தருகவென்று அழுது கேளுங்கள். மகிழ்ச்சி
அந்த மாதிரி இந்த பூ இருந்தா தான் இந்த நாடு மனம் வரும். இந்து மதம் என்றாலே அங்கே குத்து விளக்கு. ஏன்னா இறைவன் ஜோதிமயமானவன். ஆமா, அதனால்தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய அருட்பெருஞ்சோதி என்று கூறினார். தென்னாடுடைய சிவனே பொன்னாட்டவருக்கு மறைவா போற்றி அப்படின்னு இறைவனை இந்த ஜோதி மூலமா காண்டார். யாரே வள்ளலார். இப்ப நம்ம எல்லாம் நடந்து போது பூமியின் நிழல் தெரியும், சூரிய ஒளி பட்டவுடனே. ஆனால் வள்ளலார் நடந்த சீடர்களோடு வரும் பொழுது அவருடைய நிழல் பூமியில தெரியாதா? எப்பேற்பட்ட ஒரு ஞானி பாரு. இந்த பூத உடம்பையே சுத்த தேகமாக ஆக்கிய பெருமை ஐயா வள்ளலாருக்கு உண்டு. அதனால்தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் கலைஞனேன் வள்ளல் பெருமான் சொன்னார், மனம்பாடி நின்றேன் என்றார். ஒரு மழை இல்லாமல் இந்த பயிர் வாடுகிறதே. அதே போல பசியில மக்கள் வந்தா அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமேங்கிறதுக்காக இன்னைக்கு வண்டலூர்ல அன்னதானம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதனால ஒரு வள்ளலார் மறைந்தார், அவர் சொன்ன அன்னதானம் இன்னும் நடைபெறவில்லை. ஒரு விவேகானந்தர் மறைந்தார், அவர் சொன்ன யோகாசனம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வள்ளுவன் மறைந்தார், இன்னமும் திருக்குறளை படிச்சுட்டு தான் இருக்க. உலக பொதுமறை நூலாக திருக்குறள் விளங்கி வருகிறது. 1330 திருக்குறளை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நல்ல வேலை சாலமன் பாப்பையான்னு சொல்லாம அறிவியலி நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி? நான் சொல்லுவது வேறு, நீ நினைப்பது வேறு. அது எப்படி? அவர் ஆடியது அம்பலத்திலே, நம்ம ஆடுறது காலையில நம்ம கொடுக்குற சம்பளத்திலே. அவன் ஆடியது தில்லையிலே, நம்ம ஆடுறது நம்ம மலை நமச்சிவாய நமச்சிவாய தங்க நிலாவினை அணிந்தவா பாடுகிறேன் ஓடோடிவா அருள்புரிவாய் ஓ நமச்சிவாய. பஞ்சபூதங்களும் முகவரியாகும், ஆறு காலங்களும் ஆடைகளாகும், மலைமகள் பார்வதி உன்னுடன் இருக்க, 7 ஸ்வரங்களும் கவிகள் படிக்க. ஓ நமச்சிவாய நமசிவாய அப்படின்னாரு இல்லையா? ஆமா சார். சிவாய் நம்ம என்று சிந்தி திருப்போர் அபாயம் ஒன்றும் இல்லை இருக்காங்க. அப்படிதான் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கேட்டேன், என்னன்னு? ஏயா சிவாய் நம்ம என்று சிந்தி திருப்போருக்கு அபாயம் அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்றீங்களே, சிவாஜி நம்ம இந்த எலக்ட்ரிக் கம்பத்துல கை வச்சா சாக்கடிச்சா செத்து போயிடுவோம்ல, அப்ப உங்க சிவந்த காப்பாத்து வரோம்னு கேட்டேன். அறிவியலி அதுக்கு ஐயா சொன்னாரு, ஐயா சிவாகி நமவென்று கிணத்தில் விழுந்தோருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை. நான் சொன்னேன், சிவாகி நமவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லைன்னு சொன்னாரே தவிர சிந்திப்பீர் செயல்படுப்பீர் சிந்தனை இல்லாம கொண்டு எலக்ட்ரிக் கம்பத்துல கை வச்சு சாக்கடிச்சா செத்து தானே போவா? சிந்தனை இல்லாம கிடந்து கொண்டு சாவு தானே. சிந்தனை செய்மனமே இதை செய்தாலும் வேட்டு போடணும்னாலும் சிந்தனையோடு வெட்டி போடணும். சிந்தனை இல்லாமல் வெட்டு போட்டோம்னா கையில சுட்டுக்கிற மாதிரி. அப்ப சிவன் நம்ம இவ்வளவு மனவேதனையா இருக்கு. பரவாயில்ல, அந்த பையன் நல்லா இருக்கான்னு தம்பி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க, உங்களை தாண்டி ரொம்ப பாடுபட்டது அந்த பையன். அந்த பையன் அந்த மாதிரி ஒரு என்ன பண்றது, அதான் சொன்னார், அந்த மாதிரி வாழ்க்கையில நல்வினை தீவினை மாறி மாறி வந்து எனக்கு இன்பம் பொங்கல் இப்படி வரும் நான் கண்டனா, வரும்னு நானே கண்டனா, எனக்கு இப்படி இந்த நிலைமையா அப்படி எல்லோரும் ஒரு பிறப்பை இரவு கொடுத்திருக்காரு மற்ற மகிழ்ச்சி சாமி. அந்த மாதிரி உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எங்க அப்பா யாரு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா தெரியுமா? உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாருங்க எல்லாம் எனக்கு தெரியுமியா? எனக்கு தெரியும். தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாத அனைத்தும் யாம் அறிவோம். அதை பற்றி உங்களிடம் பேசவில்லை. நாட்டு நாட்டாயா கலைவர் தாயா, அங்கு கொஞ்சம் நாடு முன்குள்ள பெண்களுக்கு என்னோட செல்ல பொறுத்தாயா, அந்த பிள்ளை நம்பர் வந்தா நீ எனக்கு ஆனா அக்காளி மாமலை மச்சாலா என்ன வந்து எந்த பத்தி சாமிகிட்ட பேசலாம், ஓண்ட பேசலாம், ஒண்ணுமே எனக்கு புரிஞ்சு வேணாம். என்ன யாருக்கு தெரியும்? அழைச்சிட்டு போன அக்கா வித்தாவி போய் விட்டோர் சுட்டோர் முக்கால் இக்காயத்தை இணைத்தாடை தாடை சேவிக்க வந்தேன் நான். அதே மாதிரி இப்படி சொன்னா எப்படி சொன்னா எனக்கு என்னன்னு 1 1 2 2 4 4 2 6 6 2 8 8 2 10 ஓவாய பொத்துன்றாங்க. ஒரு
ஓரத்தில் ஆட ஆட்டமும் ஈரத்தில் பயிலாத கல்வியும் நூவத்தில் நடவாத திருமணமும் நாளத்தில் பெறாத பிள்ளையும் ஐயத்திலே தேடாத செல்வத்தையும் ஆழத்தில் சுற்றாத ஸ்தலங்களையும் அந்தந்த வயசுல பார்த்துக்கிறதுனா மோட்சம் கிடைக்காது. 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்க பண்ணி எந்த 8 இருக்குன்னு நல்லா நினைச்சுக்க போட்டுக்க. ஏன்னா வாழ்க்கையில ஏறினா இறங்காது ரெண்டு. ஒண்ணு வயசு ஏறிக்கிட்டு தான் இறங்குமா. இப்ப எனக்கு 54 வயசு. 10 குறைஞ்சிச்சுன்னா 44. 10 அந்த 44 குறைஞ்சுன்னா 44 10 குறைஞ்சா 34. 34ல இன்னொரு 10 வயசு குறைஞ்சிச்சுன்னா 24 வயசு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்ல. இன்னொரு 10 பிள்ளை பெறலாம்ல. வயசு ஆகும்போது அது தோணிடுவான். ஆனா குறையுமா ஏறின வயசு இறங்காது. அதே போல இன்னொன்னு ஏறினா இறங்காது. சுகர் இந்த விலைவாசி சுகர் கூட இறங்கிடும். நம்ம உடம்பு வச்சுக்கிற போதுமா வச்சுக்கிட்டோம்னா சுகரை குறைக்கலாம். அதை பக்குவமா வச்சுக்கிறணும். ஏன்னா சுகர்ன்றது அது எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு முனிவர். ஆமா, சுகர் முனிவர் தான் அவரு. அது தம்பி எல்லாருக்கும் சுகர் இருக்கு. அதை நம்ம கட்டுக்கோப்புல வச்சுக்கிட்டோம்னா ஆபத்து கிடையாது. அளவுக்கு மீறும் பொழுது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம் தேடி நல்லா இருக்கா படித்தாலும் சாப்பிட முடியுமாயா? தேனை போட்டு 10 பேர் பண்ண முடியுமா? இருக்க முடியுமா? அதனாலதான் அளவோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரிங்க சாமி. அளவுக்கு ஆமா. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. சாமி உங்களை செஞ்சதுல மற்ற மகிழ்ச்சி. எங்க அப்பா பிரம்மதேவன், எங்க அப்பா நம்பிராஜன், எங்க அம்மா கலைவாணி, எங்க அம்மா புங்கச்சி நங்கமோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, என் தாத்தா வீரப்பை போட்டுட்டாங்க, எங்க மாமா சிவபெருமான், என் மாமே வந்து ஒசாமா பிள்ளை குண்டு வச்சு கொண்டு விட்டாங்க. எங்க விட்டு வச்சாங்க உன் தலையில போட்டாங்க பேசாம போல. மகாத்மாவையே குண்டு தொலைச்சு தானே கொண்டாங்க. ஆனா குண்டு அடி வாங்கி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் தான் சொன்னார். அந்த மாதிரி மகாத்மாவையும் சுட்டாங்க. நபிகள் நாயகத்தையும் கல்லால இணைந்தது இந்த உலகம் தானே. அர்ச்சனாபுரத்துலதான் அர்ச்சன் நல்ல மனுஷன் இருந்தான். அதே அர்ச்சனாபுரத்துல தான் சகனியும் இருந்தான். அதே போல ராமாயணத்துல ராவணே எவ்வளவு தெய்வசீலன். ராமாயணம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. கேளுங்க. ராமாயணத்துல ஏன் ஆஞ்சநேய பெருமான் திருமணம் முடிக்கல? அவர் ஆஞ்சநேய பிரம்மச்சாரியடா. அப்படியா? ஆமா. சும்மா இருக்க சாமி. அதெல்லாம் இல்ல. என்ன ஏன் தெரியுமா ஆஞ்சநேய பெருமான் திருமணம் பண்ணிக்கல? ராம முன்னாடியே ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. சுக்ரிய முன்னாடியே வாழ்ந்துட்டு போயிட்டேன். ஆஞ்சநேய பெருமான் பார்த்தாரு, நம்ம கல்யாணம் நம்ம முன்னாடி தூக்கிட்டு போயிருவேன், அது தேவை முடிஞ்சு மூடிட்டு பேசாம இருக்காரு. அப்படி இல்லடா. அவர் வந்து கிஷ்கிந்தைக்கு தலைவன் யாருன்னா சுக்ரீவன். அவர் சொல்ல அந்த சுக்ரீவனுக்கு முதலமைச்சரா இருந்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர். தான் படித்த கல்வியினால் ராமச்சந்திரனுடைய உதவி கிஷ்கிந்தைக்கு ஏற்பட்டா இந்த கிஷ்கிந்தை நாடு செழிப்பா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ராமச்சந்திரனுடைய அந்த நண்பன் சிநேகிதம் பண்ணிடணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னாராம். அதே ஆஞ்சநேயா, உனக்கு எவன் நண்பனோ அவன் எனக்கு நண்பன் தான், உனக்கு யார் எதிரியோ அவன் எனக்கு எதிரிதானடா அப்படின்னாராம். அந்த மாதிரி கிஷ்கிந்தைக்கு அந்த சுக்ரீவனுக்கு நண்பனாக்கிய பெருமை ஆஞ்சநேயனுக்கு உண்டு. ராம காட்டுக்கு போனாலும் சரி. ஆமா. சீதையா காட்டுக்கு போகணும். சீதையா காட்டுக்கு போகணும்னா ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. கணவன் இல்லாத இடத்துல அவன் இருப்பாளா? இந்த அம்மா விவரமா தப்பிச்சு போயிருக்கு. என்ன ராமனுக்கு எத்தனை தாய்? 3 தாய். கைகை, கௌசல்யா, சுமித்ரா. ஆமா. ராமனுக்கு 3 தாயிடா. ஆமா. சீதைக்கு என்ன மேல வேணும்? மாமியா. மாமியா தான் வேணும். எத்தனை மாமியா? 3 மாமியா. பூலோகத்துல ஒரு மாமியா இருந்தாலே சமாளிக்க முடியாது. சீதை பார்த்து நம்மளுக்கு 3 மாமியா, இவளோட போய் மாரடிக்கிறத விட பேசாம புருஷன் கூட ஜாலியா அதுக்கு போயிடலாம் கிளம்பி போயிருச்சு. அப்படி இல்லடா கைகை. ஆனால் ராவனை பெற்றவள் கோசலை. ஆனால் கோசலை காட்டிலும் கைகையை பெற்ற பிள்ளை பரதன். பரதன் மீது கூட அவ்வளவு ஆவல் இல்லை. ராமன் மீதுதான் கைகைக்கே ரொம்ப பாசம். அதனாலதான் ராமன் அந்த அரசாட்சியில் உட்கார்ந்தான்னா ராமச்சந்திரன் உட்கார்ந்தான்னா அந்த சிம்மாசனம் எரிஞ்சு போயிருக்கிறதுனால அதுல நம்ம பிள்ளை இறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல பரவேன். ஆனா ராமச்சந்திரன் என்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கணுமே அப்படின்னு நினைத்த கைகை அல்லவா அவள். மற்ற மகிழ்ச்சி சாமி. சரிங்க. இப்ப நாங்க காவல காவல் எடுத்திருக்கோம். சரி, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன். எத்தனை நாளா? வானிலை இருக்கேன். சரி, பாடம் மிக முட்டத்துடன் காணப்படுகிறது. சிறிது நேரத்தில் நீங்க கொஞ்சம் வச்சுட்டா நண்ட கொட்டை வச்சுனா கேட்கணுமே. நம்பி வைக்க சொல்லிட்டாங்க.
அவரை வைத்திருக்காங்க அப்படித்தானே அவரை நண்டு தின்னா நெஞ்சு வலிச்சார பேசாம ஏன் பாடுபடுறேன் அவள் வருவாளா வருவாளி பாடு வலிக்க வந்து உள்ளே காணும் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே உடலில் வந்த சொந்தம் உடலில் வந்து இன்பம் மயக்கம் என்ன வாழ்க மனசு மயங்கும் மகிழ பொடுங்கும் ஆடு மன்மத கடலில் சிற்பிக்குள் முத்து யாரது இன்னொருத்தி ஒரு சின்ன குழந்தை அது நம்மாது உனக்கு ஒரு ஆளு ஏய் உனக்கு அவ வந்த பெண்ணு உன்னுடைய ஆளு அது ஆடி வருவாளா பாடி வருவாளா அது பாட்டியை போட்டுட்டு வருதா இல்ல ஆடிட்டு வருதான்னு தெரியல அவள் பாடி கலட்டிக்காக போட்டிருக்கோம் அவள் பாட்டு பாடி வர வேண்டும் இதோ அழைத்து வருகிறேன் வருவாளா வருவாளே எங்க வருவா பாடு மீண்டும் மீண்டும் வா ஆனா வருவாள் பேசாம இரு மீண்டும் மீண்டும் வா
நான் பாட்டா ஒரு ஆள் வயசுல பாடுறேன் சுவாமி அதை செங்குட்ட மாமா தான் சொல்லுவாரு. தம்பி என் மாப்பிள்ள பாடினான்னா ஜெயரவிச்சந்திரன், முத்து திருப்பி எல்லாம் வெங்கடேஸ்வரன் எல்லாம் கலந்து பாடுறோம். ஒரு அவங்க தந்திரா என் மாப்பிள்ள ஒரு ஆள் தான் எல்லா வயசுலயும் பாடுறாரு. சுவாமி ஆனா இருந்து போல நல்லா தீர்க்காயுஷ்மான் போவா. நல்லா பிரம்மச்சாரி அப்பா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விழலாமா இந்த பொம்பளைங்க கட்டுப்பட்டு வலிக்க விழலாம். என்ன நீனா போயிட்டு பார்த்து செஞ்சுட்டு வர்ற? ஓடிட்டாருங்க அவரை ஆடுறதுக்கு. அச்சு மட்டும் நான் மறந்தாச்சா காத்து விண்ணாச்சா மறந்தாச்சா. என்னையா நீ ரேபிட் கேஸ்ல உள்ள போற. அச்சு மட்டும் நான் மறந்தாச்சா காத்து விண்ணாச்சா மறந்தாச்சா. வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விழலாம். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா சிலையா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா பாடுவது கவியா இல்லை பாடுவது மகா பாடுவது கவியா இல்லை பாடுவது மகா சீரனுக்கு உறவா யார பார்க்க வந்து என் தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணி சரிங்க சாமி. நான் இன்னொரு காரி முடிஞ்சோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி இவங்க அம்மா வராது சாமி.